பிப்ரவரி 24. இன்றைய புனிதர் தூய செசாரியுஸ். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுகள். அப்போது இவையனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். காலை 6:33. வாழ்க்கை வரலாறு. செசாரியுஸ் 331ஆம் ஆண்டு நசியான்சஸின் ஆயர் தூய பெரிய கிரகோரியாருக்கும் தூய நோன்னா என்பவருக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு கிரகோரி என்ற அண்ணன் ஒருவர் உண்டு. செசாரியுஸ் சிறுவயதிலே அறிவில் சிறந்தவராய் விளங்கி வந்ததால் இவருடைய பெற்றோர் இவரை அலெக்சாண்ட்ரியாவிற்கு அனுப்பி வைத்து படிக்க வைத்தனர். செசாரியுஸ் மருத்துவம், மெய்யியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கி பிற்காலத்தில் எல்லாருக்கும் பிடித்துப்போன கைராசியான மருத்துவரானார். இதற்கிடையில் செசாரியுஸை குறித்து கேள்விப்பட்ட ஜூலியன் என்ற மன்னன் அவரை தன்னுடைய அரசபையில் மருத்துவராக இருக்க கேட்டான். இந்த ஜூலியனோ கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்தியவன். இப்படிப்பட்டவனுக்கு கீழே மருத்துவராக இருந்து பணி செய்வது நல்லதல்ல என்று செசாரியுஸை அவருடைய பெற்றோர் கேட்டுக்கொண்டபடியால் அவர் அவனிடத்தில் செல்லாமல் நசியான்சஸ் நகரிலேயே இருந்து மருத்துவ சேவை செய்து வந்தார். இந்த நேரத்தில் வாலன்ஸ் என்ற மன்னர் பிர்த்தினியா வந்து தனக்கு ஆலோசராகவும் அரசாங்கத்தின் கருவூல பொறுப்பாளராகவும் இருக்க வேண்டும் என்று செசாரியுஸை கேட்டுக்கொண்டார். உடனே செசாரியுஸ் அங்கு புறப்பட்டுச் சென்று அவருக்கு கீழே பணிகளை செவ்வனே செய்து வந்தார். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்தது. 368ஆம் ஆண்டில் ஒரு நாள் திடீரென்று தன்னுடைய மேலாண்மைக்குள் இருந்த நிகாயே என்ற நகரில் பெரிய பூகம்பம் வந்தது. அது ஏராளமான உயிர்களை எடுத்துக்கொண்டது. இந்நிகழ்வு செசாரியுஸின் வாழ்வை புரட்டி போட்டது. ஆம், இந்த நிகழ்விற்கு பிறகு செசாரியுஸ் தன்னுடைய வாழ்வை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தார். அவர் தன் மூத்த சகோதரரான கிரகோரியிடம் சென்று நடந்தது அனைத்தையும் எடுத்துச் சொன்னார். உடனே அவர் செசாரியுஸிடம், நீ உன்னுடைய அரசியல் வாழ்வை விட்டு துறவற வாழ்க்கையை தேர்ந்து கொள்வதுதான் தலை சிறந்தது என்று அறிவுரை கூறினார். தன் சகோதரர் சொன்ன அறிவுரை நல்லதெனப்பட்டதும் செசாரியுஸ் எல்லாவற்றையும் துறந்து துறவியாக மாறினார். செசாரியுஸ் துறவற வாழ்க்கையை தேர்ந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை பக்தியிலும் பிறரன்பு செயல்பாடுகளிலும் கரைந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் வாழ்ந்து வந்த பகுதியில் கொடிய கொள்ளை நோய் பரவியது. அது அவரை பாதிக்க 369ஆம் ஆண்டு இறந்து போனார். அவர் இறப்பதற்கு முன்பாக தன் சகோதரர் கிரகோரியிடம் தனக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னது போன்ற கிரகோரி தன் சகோதரர் செசாரியுஸுக்கு சொந்தமான சொத்துக்களை அவருடைய இறப்புக்கு பிறகு விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தூய செசாரியுஸின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். 1. உலக காரியங்களில் அல்ல, உண்மையான இறைவனில் பற்று கொண்டு வாழ்வோம். ஒரு காலத்தில் தூய செசாரியுஸ் உலக காரியங்களில் மூழ்கி கிடந்தார். எப்போது பூகம்பம் வந்து நிறைய பேரை கொன்றொழித்ததோ அப்போதே அவர் உலக காரியங்கள் அல்ல, உண்மையான இறைவனால் மட்டுமே தனக்கு அமைதியையும் ஆசிர்வாதத்தையும் தர முடியும் என்று உணர்ந்து துறவற வாழ்க்கையை மேற்கொண்டாள். தூய செசாரியுஸ் உணர்ந்து கொண்டது போன்று நாம் இறைவனால் மட்டுமே நமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தர முடியும் என்பதை உணர்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓர் ஊரில் இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் ஊருக்கு வெளியே இருந்த குளத்திற்கு சென்று மீன்பிடித்து அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை கொண்டு பிழைப்பை ஒட்டி வந்தான். ஆனால் சில நாட்களாகவே அவனுக்கு மீன்பாடு கிடைக்கவில்லை. ஏன் என்ற காரணமும் அவனுக்கு தெரியவில்லை. இந்த நேரத்தில் ஒரு நாள் துறவி ஒருவர் அந்த குளத்திற்கு குளிக்க வந்தார். அவர் குளத்திற்குள் இறங்கி குளிக்கத் தொடங்கியதும் மீன்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு கும்மாளமிட்டன. இதை கரையிலிருந்து கவனித்து கொண்டிருந்த இளைஞனுக்கு ஆச்சரியமாக இருந்தான். தானும் துறவிக்கான ஆடையை தரித்து குளித்தால் நிறைய மீன்கள் கிடைக்குமே என்று கற்பனை செய்தான். மறுநாளே துறவிக்கான ஆடையை தரித்து குளத்தில் குளித்தான். அப்போது அவனுடைய கண்களை அவனாலேயே நம்ப முடியாத அளவுக்கு மீன்கள் அவனைச் சூழ்ந்து கும்மாளமிட்டன. அன்றைக்கு அவன் நிறைய மீன்களை பிடித்தான். அவன் கரைக்கு வந்து மீன்களை எல்லாம் வலையிலிருந்து கூடைக்குள் எடுத்து போட்டபோதுதான் திடீரென ஒரு யோசனை உதித்தது. போலியாக துறவற ஆடை தரித்ததற்கே இவ்வளவு மீன்பாடு கிடைக்கிறது என்றால் உண்மையான துறவியாகிவிட்டால்
மீன்களை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது போல் நினைத்ததை எல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகிவிடுமே என்ற யோசனை இளைஞனின் உள்ளத்தில் உதித்ததும் எல்லாவற்றையும் துறந்து உண்மையான துறவியாக மாறினான். உலக செல்வங்களை துறந்து உண்மையான இறையடியாராக வாழ்கின்றபோது இறைவன் தருகின்ற ஆசிர்வாதம் அளப்பெரியது என்னும் உண்மையை இந்த கதையானது அருமையாக எடுத்து கூறுகின்றது. ஆகவே தூய செசாரியஸின் விழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் அவரை போன்று உலக காரியங்களில் பற்று கொள்ளாமல் உண்மையான இறைவன் மீது பற்று கொள்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.